நாங்கள் புருனே நாட்டில் இருக்கோம். புருனே நாட்டில் என் பொண்ணோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் நம்ம இருக்கோம். அவங்கள வந்து 1:30க்கே கிளாஸில் வந்து விட்டுட்டு போக சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பாப்பா வந்து டான்ஸும் பண்ணுறாங்க, கேம்ஸும் உண்டு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டோரியமுக்கு வந்து கூப்பிட்டு வருவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் விட்டுட்டு ஆடிட்டோரியமில் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் கேம்ஸு அப்புறம் டான்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே இருக்க பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்ஸ் கூட. இங்கே புருனே நாட்டில் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கூட பயங்கரமாக ஜோவியலாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு மிரட்டுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்காது. ஆனால் பட் என்னன்னா ரெஸ்பெக்டாக நடந்துப்பாங்க. அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. வீட்டில் இருக்கிற ஸ்கூல் போகிறதே பெட்டர் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஸ்போர்ட்ஸ் டே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருந்தாங்க. இங்கே வந்து இண்டிவிஜுவலாக எந்த ப்ரைஸுமே கிடையாது. ஸோ கிளாஸ் வைஸ் அந்த மாதிரி தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதில் எங்கள் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 3rd ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த புருனே நாட்டில் எஜுகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.